ஆண்டவரே, உடைய வசனம் சொல்கிறது அவர் இங்கே இல்லை என்ற வார்த்தை தகப்பனே. ஆம் தகப்பனே, அவர் அங்கே இல்லை. அவர் எங்களுடைய இருதயத்தில் அவர் வசிக்கிறதுக்காக நன்றி. அவர் உயிரோடு எழுந்ததுக்காக கொடாம கூடி நன்றி தகப்பனே. நீதி வலது கருத்துக்குள்ள சபையாக நாங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். My
துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி என்றும் ஆராதிப்பே. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி என்றும் ஆராதிப்பே. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். அற்புதங்கள்
நீதி வலது கரத்துடன் அவர் தாழ்ச்சி பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நாம் யாவரும் நின்றபடியாக சங்கீத புஸ்தகத்துல நாம் 16ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். நமக்கு இருக்கிற சிஸ்டர் விக்டோரியா அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord. Psalms chapter 16. Preserve me, O God, for in you I put my trust. Oh, my soul that has said to the Lord, thou art my Lord, my goodness extended not unto thee. As for the saints who are on the earth, they are the excellent ones, in whom is all my delight. Their sorrow shall be multiplied, and as the least in arking of the gods, they drink offerings of the bread will not be offered, nor take out the names into my lips. O Lord, you are the portion of my inheritance and my cup, you maintain my lot. The lines are fallen unto me in the pleasant ways, I have goodly heritage. I will bless the Lord who has given me counsel. My heart also instructs me in the night seasons. And I have set the Lord always before me, because he is at my right hand, and I shall not be moved. Therefore, my heart is glad and my glory rejoices. My flesh also will rest in hope. For thou art not lead my soul into hell, neither wilt thou suffer that holy one to see corruption. You will show me the Thou path wilt show of me the life. path. In your presence is fullness of joy. At your right hand are pleasures forevermore. ஆமென். வானத்துக்கு நேராக சத்தியவேதத்தை உயர்த்தி நாம் விசுவாசத்தின் அறிக்கை செய்வாங்க. ஆண்டவரின் அருமையான பகுதிக்காக உங்க கொடான கொடி நன்றி தகப்பனே. நீர் தாமே என்னுடைய பங்காக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த 16ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல நாம் வாசிக்க கேட்கிறோம் தகப்பனே. என்னுடைய பங்கே நீங்க தான் தகப்பனே. You are the inheritance of my cup, O Lord. Thank you ஆண்டவரே. ஆண்டவருடைய நாமத்துக்கு கொடான கொடி நன்றி ராஜா. கல்வாரின் சிலுவையில் எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவரே, இந்த காலவேளையில் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நீங்கள் தந்த மகத்துவ கிருத்தியத்துக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. உங்களுடைய வசனம் சொல்வது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடியும்படிக்கு நீங்க தந்திருந்த ஏக சுதனுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி. சபையார் யாவரும் ஆமென் சொல்வதாக. சபையார் யாவரும் ஆமென் சொல்வதாக. நீர் எனக்காக மரித்ததுக்காக ஆண்டவர்கள் ஆமென் சொல்லுங்களேன். எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர், அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்னைக்கு என்னுடைய உள்ளத்தை நீங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர்களே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் வராத போனால் ஆண்டவரே, இந்த நாளுடைய நிகழ்வுக்கு ஆண்டவர் நாங்கள் பாத்திரதாராவே இருந்திருக்க மாட்டோம் தகப்பனே. நீங்கள் வந்ததுக்காக நன்றி, தூய்மையை கொண்டு வந்ததுக்காக நன்றி, பாவத்தை கழுவினதுக்காக நன்றி. எங்கள் ஆண்டவரை சம்பூர்ணமாக உடைய சமூகத்தை நிலைநாட்டியதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சபையார் யாவரும் ஆமென் சொல்வதாக. ஆமென் சொல்வதாக. ஆண்டவர் நீங்க பூமியில இருந்த நாட்கள் சொன்னீங்க, நான் உன்னை திக்கேட்டனாக விடேன், தேற்றுவானாகி பரிசுத்த ஆவியானவர்கள் எடுத்து வருவார்னு சொன்னீங்க. ஆண்டவரே, உங்களுடைய வாக்கை நீங்கள் நிறைவேற்றி தந்ததுக்காக நன்றி ராஜா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ஆண்டவர் இந்த நாட்கள் வந்த பொழுதும் ராஜா பெந்தகோஸ்து என்ற அனுபவத்துக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நீங்கள் கொண்டு வந்தீங்களே, உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. அக்னிமயமான நாவுகளை ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க மேல் நீங்க ஊற்றினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் சொல்லுங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We are so grateful. We are so thankful for the Holy Spirit. நன்றி ஆண்டவரே. You are the one who teaches us the truth, O God. நீங்க எங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறீங்க ஆண்டவரே. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை மெய்யாகவே விடுதலையாக்கும். சொல்லுங்களேன், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை மெய்யாகவே. Know the truth and the truth will set you free. When the Spirit of God, there is liberty. தேவாவியானவர் எங்க உண்டோ அங்க என்ன இருக்கு தெரியுங்களா? விடுதலை உண்டு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். Just open your mouth and thank God for what He has done in our life, in our family, in our church, in our personal life. Thank you God, thank you God, thank you God. Lord, thank you for this privilege, oh God. Thank you for this grace, oh God. Thank you Lord for this abundance, oh God. Thank you Lord for your mercy, Lord, which is everlasting to everlasting. உடைய நித்தியத்துக்கு ஆண்டவருடைய கிருபை, இரக்க, தயவு எங்க வாழ்க்கையில பெரிதாக விளங்குவதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி. We want to thank God for what you are doing in our life. Lord, we surrender ourselves before the throne of grace.
ஆண்டவருடைய கருத்துக்களை ஒப்புக்கிறேன். பாரத தேசத்தை பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் மை நேஷன் இந்தியா. வேலை இல்லாதவர்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் அந்த பிள்ளைங்க மேல பெரிதாக விலகும்படி ஆட்சேபிக்கிறேன். இந்த கால வேளையில Lord, the Bible which I carry, oh God, I want to pray for that nation, ஆண்டவரே. இந்த உண்மையான மேசையா ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்பட்டாங்க. அவர்கள் அங்கீகரிக்கல. அவர்கள் ஆண்டவரை புறம்பாக தள்ளிவிட்டார்கள். நாங்கள் அவளோடு இருந்தோம். இவைகளை ஏற்றுக்கணும். இன்னைக்கு தேவனுடைய ரட்சிப்பின் சபைக்குள் ஆண்டவர்களை நிலைநாட்டி இருக்கிறார். வசனம் சொல்கிறது போல கோழி தன் குஞ்சுகளை சிறுகுகள் சேர்க்கிறதை போல் நான் என்னுடைய நேரத்துல நான் மறுபடியாக எங்களுடைய பிள்ளைகளை நான் சேர்ப்பேன் என்ற ஒரு வாக்கை நீங்கள் உரைத்து இருக்கிறீங்க. அந்த நாளுக்காக மிகுந்த ஆவலோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். தகவல் ஆண்டவரே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பிளஸ் தான். நீதி கருத்துக்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். Let's be seated again. I call upon Pastor Joseph to bring God's word. Hallelujah. Hallelujah. Put your hands together, give a mighty hand of praise towards the Lord and Savior Jesus Christ. கரங்களை தட்டி கரகோஷத்தோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு அவர் செய்த கிருத்திகளுக்காக உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Thank you. A bigger hand for a bigger God. ஒரு பெரிய கைத்தட்டல் ஒரு பெரிய தேவனுக்கு சொல்லி தான் நான் எப்போதுமே விசுவாசிக்கிறேன். Hallelujah. Thank you ஆண்டவரே. Thank you ஆண்டவரே. Thank you. Bless His name. Thank you. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. What a great privilege we have this morning to thank our Lord what He has done for us. கர்த்தர் செய்த மகத்துள்ள அந்த கிருத்தியத்துக்கு அவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது போதாது It தேவஜனமே. is a lightful thank, I believe. அது இந்த கைத்தட்டல் உயிருள்ள ஒரு கைத்தட்டல்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன். It should not just be as a preacher speaks, but it should come from gratitude from your heart. பாருங்க, ஏதோ பிரசங்கியார் பிரசங்கத்தை பேசுகிறதுனால இந்த கைத்தட்டல் அல்ல. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் என்றதுக்காக நாம் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாருங்க, அதான் உண்மையான ஒரு விஷயம். A good gratitude will come from within, not outside. பாருங்க, நல்ல கிருத்திகள் தேங்க்யூ என்ற வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க எங்களுக்கு செய்ததுக்காக நன்றியில் வரணும். Hallelujah. Hallelujah. When a man is trying to win a match, we all get excited. பாருங்க, ஒரு பந்தயத்துக்குள்ள ஒரு மனுஷன் ஆனவன் அதிகமாக ஸ்கோர் எடுக்க அந்த மேட்சை வின் பண்ணும்படியாக அவரை கைகளை தட்டி அவரை உற்சாகப்படுத்தி அவரை ஊக்குவிக்கிறோம். He will not give 1 rupee for you also. அந்த நீங்க கை தட்டுகிற அந்த மனுஷன் உங்களுக்கு அவனுடைய பந்தயத்துல கிடைக்கிற பணத்தை ஒரு ரூபா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டான். In return, he will not tell you thank you, you applauded me as I was playing. இன்னொரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கரகோஷத்தோட உற்சாகப்படுத்தி அந்த மனுஷனை ஊக்குவித்தீங்க பாருங்க, அவன் கடைசியில உங்களுக்கு நன்றிங்க நீங்க கை தட்டினால தான் நான் இன்னைக்கு மேட்சை வின் பண்ணேன்னு சொல்லவும் மாட்டான். But a person who died for us, ஆனா உனக்காக எனக்காக கல்வாரின் சிலுவையில மரித்தவர், he bore the iniquities on the cross of Calvary. பாவத்தை கல்வாரின் சிலுவை மேல் அவர் சுமந்தார். And he overcame it. அவர் தாமே உயிரோடு எழுந்து வந்தார். So what a big gratitude we have to thank our Lord this morning. இந்த காலவேளையில உனக்காக மரித்து உயிரோடு எழுந்து வந்த தேவனுக்கு நீ எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன்? Well, thank you very much. நிச்சயமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களே. Hallelujah. This morning is Easter, so that we will meditate why did Jesus resurrect. இந்த காலவேளையில கர்த்தராகிய இயேசுவான ஒரு உயிரோடு எழுந்து வந்தார். ஏன் அவர் உயிரோடு எழுந்து வந்தார்னு சொல்லி நாம் சில பகுதிகளை தியானிப்போம். What is the benefit for Jesus that he has resurrected? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுந்தல் மூலமாக அவருக்கு என்ன லாபம்? What is the benefit for the church this morning that Jesus is resurrected? சபைக்கும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்தல் மூலமாக என்ன லாபம்? What is the benefit for God that Jesus is resurrected? பிதாவானவர் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி அவர் மறுபடியாக அவர் உயிரோடு எழுந்து வந்தார். அவருக்கும் இதுல என்ன லாபம்? Was it an accident? இது ஏதோ தற்செயலா? Or was it a pre-planned? இல்லனா இது ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு Or விஷயம். what does the Bible teaches about that? இல்லன்னு சொன்னா பரிசுத்த வேதமானது நமக்கு என்ன கற்பித்து தருகிறது? To give the proof that he is a true living God and he is the only salvation for the world. பாருங்க, தேவனாகிய கர்த்தர்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் உண்மையான ரட்சிப்பும் அவர் மூலமாக நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் கர்த்தராக தேவனாக அவர் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். So resurrection is one of the very unique thing in Christianity. கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப வித்தியாசமானதும் வினோதமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மரித்தோர்ல உயிரோடு எழுந்திருக்கிற ஒரு காட்சி. For Christ and for Christians. பாருங்க, அது கிறிஸ்தவர்களுக்கும் அதே போல கிறிஸ்துக்கும். Before Jesus resurrected, இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழும்புறதுக்கு முன்பாக Jesus foreknowledge God, he raises Lazarus over there. நாம் பார்க்கிறோம் லாசரை ஆண்டவர் தாமே உயிரோடு எழுப்புகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். That means he is trying to prove people that I am the living God. கர்த்தர் தாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அந்த ஜனங்களிடத்தில் அவர் தேவன் என்றது அவர் முன்குறித்து வெளிப்படுத்துகிறார். But after certain time Lazarus again dies. பாருங்க, சில நாட்களுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எந்த மனுஷன் மரித்தோர்ல இருந்து எழுப்பப்பட்ட லாசர் அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் மரித்தும் போகிறார். In history, வரலாறுல not even one man ஒரு மனுஷனும் who has died, மரித்து போயிருக்கிறவர் he has not come back. அவன் என்ன ஆகலைங்க, மறுபடியாக உயிரோட வந்ததாக வரலாறு அல்ல. If anyone knows, please let me know. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் சொல்லுங்க. But this man, ஆனா இந்த மனுஷனும் 2000 years ago, 2000 ஆண்டுக்கு முன்பாக he died அவர் மரித்தார். and he rose again. அவர் மூன்றாம் நாள் என்ன செய்தாருங்க, உயிரோடு எழுந்தார். He is not only rose again, அவர் உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல, he is still living among us. இன்னைக்கும் அவர் உயிரோடு நம்ம மத்தியில் அவர் என்ன செய்கிறாருங்க, அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்தல் நாளுடைய பண்டிகையின் கொண்டாட்டமே அவர் நம்மோட உயிரோடு இருக்கிறார் என்ற காட்சி. People are celebrating he rose again. பாருங்க, இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். No, he is still living. அவர் இன்னும் நம்ம மத்தியில் என்னவா இருக்கிறாருங்க, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். He is with us. அவர் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறார். And he is in us. அவர் நமக்குள் வாசம் That's செய்கிறார். what we are going to meditate this morning. இந்த காலைவேளையில இந்த வார்த்தையில தான் நாம் தியானிக்க The போகிறோம். book of Acts, அப்போஸ்தலர் புத்தகம் chapter 2, இரண்டாம் அதிகாரம் reading 23 and 24. 23 24 வசனத்தை நாம் வாசிக்க கேட்பாங்க. What Peter says. பேதுருவானவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது கர்த்தர் Thank you, sister. 24 is enough. The foreknowledge of God. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் முன் அறிந்திருந்தார்னு He சொல்றார். knew everything what was happening. வரப்போகிற நிகழ்வு பற்றி முன்பாகவே தேவன் அறிந்திருந்தார். It was not an accident thing that they trapped Jesus and they killed him. பாருங்க, ஏதோ தற்செயலாக இயேசுவானவரை பிடித்து கல்வாரின் சிலுவையில் போய் அவர் அடித்தார் என்றது He அல்ல. was a prepared lamb for you and I. உனக்காக எனக்காக ஏற்கனவே முன்குறித்து ஆயத்தப்படுத்தியிருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். He is a proof of true salvation. ரட்சிப்புடைய உண்மையான நிகழ்வே கர்த்தராகிய இயேசு And கிறிஸ்து. he is the only way for the salvation. ரட்சிப்புக்கு வேற எந்த மார்க்கம் அல்ல, வேற ஒரு மார்க்கம் இருக்குது, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. God designed Jesus. கர்த்தராகிய இயேசுவானவரை பிதானவரே தாமே தயாரித்தார். And I will send him and I will redeem my people. நான் என் குமாரனை அனுப்பி என் ஜனங்களை நான் காப்பேன். Read it 36, sister, for me. இப்பொழுது அதே அதிகாரத்துல 36 வசனம் வாசிங்க சகோதரியே. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தால் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். நிச்சயமாக அறிய கடவர்கள் என்றார். So now who is he? யாருங்க அவரு? He is the Lord. அவர்தான் ராஜாவாக தேவனாக He இருக்கிறார். is the Christ. அவர்தான் கிறிஸ்துவாக இருக்கிறார். Who is Jesus? யாருங்க He இயேசுவானவர்? is the Lord. அவர் கர்த்தராக இருக்கிறார். And he is Christ. அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். Without him there is no salvation for humanity. மனுக்குலத்துக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் இல்லாமல் ரட்சிப்பு மனுஷர்களுக்கு இல்ல. So this is a proof that he is a savior. இது மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு அடையாளமாக
மௌனமாக இருக்கிறார். So what is Easter is all about? So இந்த ஈஸ்டர் என்ற வார்த்தையெல்லாம் என்ன? It is a true savior. இந்த உண்மையான ரட்சகர். He lived, அவர் வாழ்ந்தார், he died, அவர் மரித்தார், he rose again, அவர் மூன்றாம் நாள் உயிரோடு and is எழுந்தார். still living among us. இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்ம மத்தியில் என்ன செய்கிறாருங்க? அசைவாடி கொண்டு That's why இருக்கிறார். we are not worshiping a monument God. அதனாலதான் ஏதோ ஒரு தேவனான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கிற சிலையை போல் நாம் ஆராதிக்கிறது People அல்ல. try to do right this is not our God. நாம் சில நேரத்தில் சொல்கிறோம் அல்லவா, இது நம்மளுடைய தேவன் இல்ல. We go to places. நாம் வித்தியாசமான இடங்களுக்கும் போவோம். We do actions of services. வித்தியாசமான கிறிஸ்துவின் வேலைகளும் ஊழியங்களும் But when செய்வோம். this God is alive, இந்த தேவனானவர் அவர் உயிரோடு we இருக்கிறார். should worship from within. நாம் தாமே அவரை உள்ளத்திலிருந்து அவர் என்ன செய்யணுங்க? தொழுது கொள்ள When we வேண்டியது worship from within, நமக்குள்ள அவரை ஆராதிக்கும் it is போது a proof நமக்குள்ள ஒரு அடையாளம் that இருக்குது. Jesus is risen. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு நமக்குள் அவர் வாசம் செய்து If you are கொண்டிருக்கிறார். mute, நாம் ஒருவேளை மௌனமாக இருந்தால், still you have kept Jesus in the tomb. ஆனா இன்னும் நாம் மௌனமாக இருந்தா இந்த இயேசுவானவர் இன்னும் நாம் கல்லறையில் வைத்ததை போல் இருக்கும். That's why there is no pilgrimage place for Christianity still. பாருங்க, அதனால தான் நாம் இந்த கல்லறை என்ற இடத்துக்கு கிறிஸ்துவர்களுக்கு இன்னும் இடம் இல்லாது இருக்கிறது. If there was a pilgrimage place, ஒருவேளை நமக்கு இந்த இடம் போகும்படியாக பார்க்கும்படியாக all would have gone there. நாம் எல்லோருமே இயேசுவானவர் இங்கதான் மரித்து இங்கதான் அடக்கப்பட்டிருக்கிறார், வாங்க நாம் போய் பார்ப்போம் சொல்லிருப்போம். In one lifetime we would have visited that place. வாழ்க்கையில ஏதாவது ஒரு தருவாயில இந்த கல்லறை போய் நாம் பார்த்து வரலாம் வாங்கன்னு But சொல்லிருப்போம். he is no more there. ஆனா அவர் அந்த கல்லறையில இல்ல. He is in us. அவர் எங்க இருக்கிறாருங்க? அவர் நமக்குள்ள நம் மத்தியில அவர் வாசம் செய்து That's why we need to கொண்டிருக்கிறார். clap our hands and give him the mighty praises. அதனால தான் எப்பொழுதுமே கரகோஷத்தோட நீர் எனக்குள்ள வாசம் செய்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறும். Hallelujah. ஹalleluya. The second thing what we see is இரண்டாவது காரியம் என்ன பார்க்கிறோம் பார்த்தா, to provide the basic justification. ஆண்டவர் தாமே நமக்கு நீதியை வழக்காடி இருக்கிறார். Those who trust that Lord. எந்த நபர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நம்பி இருக்கிறார்களோ, His resurrection is justified by dying and risen back. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வெறும் பேச்சியாக இல்லாமல் அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பது வெளிப்படுத்துகிறது. The book of Romans, ரோமர் புத்தகம் chapter 4, 4ஆம் அதிகாரம் reading 23 to 25 for me, sister. 22ல இருந்து நாம் வாசிக்க கேட்போம் சகோதரியா, 25 வரைக்கும். 4ஆம் அதிகாரம் 22ல இருந்து கேட்பாங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆமென். வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். Hallelujah. Who was delivered for our offenses. பாருங்க, அவர் நம்முடைய பாடுகளுக்காக அவர் அனுபவித்தார். Go 25, brothers are very slow today. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். And who was raised again for our justification. பாருங்க, நமக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆனவர் என்ன பண்ணிருக்கிறார்? உயிரோடு எழுந்தது எண்ணப்படும்னு சொல்லி பாருங்க. What is the reason he has rose from the dead? என்ன காரணத்துக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்திருக்கிறார்? For you and I. உனக்காக எனக்காக. We are justified. நீங்களும் நானும் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். According to the law. ஆண்டவருடைய நியமங்கள் பிரகாரம். What happened in the Garden of Eden? யோசித்து பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? Man was fallen. மனுஷன் என்ன ஆயிட்டாங்க? வீழ்ச்சிக்குள் விழுந்தான். And save one man. அதே ஒரு மனுஷன் மூலமாக And he lifted him up. மறுபடியாக என்ன ஆயிடுச்சுங்க? விழுந்த மனுஷனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நிற்க வைத்தார். He justified himself. அவர் நியாயத்தை வழங்கினார். He justified that every humans can have another life. பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் மறுபடியாக ஒரு வாய்ப்பு தருவாய்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தந்தார். That's why it is very important we need to love the Lord and serve him. அதனால தான்
கர்த்தரை நேசிப்பதும் கர்த்தர் செய்த கிருத்தியங்களை நாம் எண்ணுவதும் மிக 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 அவசியமாக இருக்கிறது. Great leaders who came, பாருங்க, நிறைய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. who called to be like great Alexander. ஒருவேளை அலெக்சாண்டர் ராஜா மகாவீரனை போல He lived like a lord, அவர் தேவனை போலவே அவன் வாழ்ந்திருக்கிறான். but he died like a common man. ஆனா ஒரு சாதாரணமான மனுஷனை போல் அவனும் மரித்து போனான். If you have gone to the mortuary places, பாருங்க, நீங்கள் மரித்து போயிருக்கிற கல்லறையின் மத்தியில நீங்க போனா there is no rich man, poor man. நீங்க பார்க்க போகும்போது அந்த கல்லறையில இந்த மனுஷன் பணக்காரன், இந்த மனுஷன் ஏழை என்ற அந்த பேதபாவம் அல்ல. The status changes. அவருடைய தரங்கள், வாழ்க்கை நுகங்கள் மாறுகிறது. Then if he comes back again, ஒருவேளை அவர்கள் மறுபடியாக வந்தால் we say him evil spirit. அவரை நாம் என்ன சொல்கிறோம்? ஓ, இவர்கள் ஒரு அசுத்த ஆவின்னு சொல்லி நாம் He அழைக்கிறோம். is a dirty spirit. அவர்களை நாம் என்ன செய்கிறோம்? பொல்லாத ஆவின்னு சொல்லி He நாம் is a அழைக்கிறோம். frightening spirit. அவர் நம்மை பயமுறுத்துகிற ஒரு He ஆவியாக is a இருக்கிறார். disturbing spirit. இந்த ஆவியானது நம்மை டிஸ்டர்ப் பண்ணுகிறது. So his status is dead. சோ அவருடைய வாழ்க்கையின் வரலாறு என்னது? அவன் மரித்து போயிருக்கிறான். Jesus lived like a lord. கர்த்தர் தாமே ஏழ்மையாக இருந்தாலும் ராஜாவை போல அவர் He வாழ்ந்தார். died like a lord. அவர் ராஜாவை போல மரித்தார். He rose again like a lord. மறுபடியாக உயிரோட ராஜா போலவே அவர் உயிரோடு எழுந்து வந்தார். Are you understanding this? உங்களுக்கு ஏதாவது புரியுதா நான் He சொல்லுகிறேன்? rose again like a lord and the savior of our lives. உலகத்தின் நாயகனாக, இரட்சகராக கர்த்தர் தாமே உயிரோடு எழுந்து வந்தார். He justified it. I am the savior. கர்த்தர் தாமே அவர் நியாயத்தை வழங்கினார். நான் நீதியை சரி கற்றவர். According to the law of everything. பாருங்க, எல்லா உலகத்துல இருக்கிற சட்ட திட்டங்கள் உண்டு. And he demonstrated it. அந்த சட்டத்தை தாமே தேவனாகிய கர்த்தர் That வெளிப்படுத்தினார். is very important. அது மிக மிக அகத்தியமானது. He demonstrated that he is a true living God. பாருங்க, அவர் என்ன வெளிப்படுத்தினார்? நான் உண்மை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறேன். You might be called to be the rich man in the world. நாம் ஒருவேளை உலகத்துல வாழ்கிற நாட்களை பணக்காரனாக, ஐஸ்வர்யவானாக காணப்படலாம். You might call I am a great mindful person. ஒருவேளை நாம் ஞானவான்களாக இருக்கிறோம் சொல்லியும் நாம் அழைக்கப்படலாம். But there is a proverb in English. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இப்படியாக சொல்கிறது. 6 feet at the last. பாருங்க, நமக்கு கடைசியாக 6 அடி தான் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி மிஞ்சி போனா. 6 feet is the last of our value. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் தத்துவங்கள், நம்முடைய வாழ்க்கையின் நுகங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா 6 அடிக்குள்ளதான் எல்லாமே அடங்கி In இருக்கு. the world we can live like a lord. இந்த உலகத்துல நாம் அரசர்களை போல கூட நாம் வாழலாம். But your death is like a servant. ஆனா நாம் பார்க்க போகும் மரணமானது நமக்கு ஒரு அடிமை போல் இருக்கு. They will not tell Lord is dead. யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு ராஜா போய் மரித்திருக்கிறான்னு சொல்ல If you மாட்டாங்க. have really gone to the mortuary rooms, நாம் சில நேரத்துல நாம் கல்லறை இடத்துக்கு நாம் you will போயிருந்தோம். ask which body you need. அவங்க கேட்பாங்க, நம்ம எந்த பாடி நீங்க தேடி வந்திருக்கிறீங்க? What time it came? Is it 10 a.m. body or 12 a.m. body? அவங்க நம்ம என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 12 மணிக்கு வந்துச்சு அந்த சாவா, இல்ல 2 மணிக்கு வந்துச்சு அந்த சாவா நம்மள Oh, கேட்பாங்க. early morning 4 a.m. body. இல்லன்னு சொன்னா அதிகாலையில ஒரு சாவா வந்துச்சு அந்த பாடி நீங்க The கேட்பீங்களா? Lord and the earth status is disappeared. பாருங்க, உலகத்திலே நம்ம பிரபுக்கள், அரசர்கள், ராஜாக்கள் என்ற வார்த்தை அந்த இடத்துக்கு போனா எல்லாமே மாறிவிடுங்க. And you come to a normal servantship. நாம் எல்லோருமே ஒரு பொதுவான ஒரு மனுஷ வாழ்க்கைக்குள்ள நாம் வருகிறோம். But Romans 14:9 says, ஆனா ரோமர் வசனம் 14ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. Jesus is the Lord in both. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி அவர் அரசனாக ராஜாவாகவே இருக்கிறார். Read, sister, what the Bible கிறிஸ்து says. மேலும் கிறிஸ்து மேலும் மரித்தோர் மேலும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஜீவன் உள்ளவர் மேலும் ஆண்டவராய் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு ஆஹா. மரித்தும் எழுந்தும் பிழைத்திருக்கிறார். பாருங்க, மரித்தும் எழுந்தும் வெளுத்தும் இருக்கிறார். He is God for the living. பாருங்க, அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அவர் தேவனாக He is இருக்கிறார். God for who is already dead. ஏற்கனவே மரித்து போனவர்களுக்கு அவர் தானவா இருக்கிறாருங்க, தேவனாகவும் And இருக்கிறார். who is going to die in the future, still He is God. இல்ல வரப்போகிற நாட்களை மரித்து போகிறாங்க பாருங்க, அவருக்கும் தேவன் என்னவா இருக்கிறாங்க, தேவனாகவே இருக்கிறார். Even for your great great grandfather, நம்முடைய முன் பிதாக்கள், பெரிய பெரிய முன் பிதாக்கள், even for your great great grandmother, ஒருவேளை நம்முடைய முன் பிதாக்களுடைய தாயாரானாலும் சரி, He was still the Lord. அவர் தேவனாக அந்த நாளும் இருந்தார். From the beginning, அவர் ஆரம்பத்திலும் till சரி, the last man who is going to leave. இந்த பூமியில இருக்கிற கடைசி மனுஷன் வரைக்கும் My Bible says, என் வேதம் சொல்கிறது, Christ is the Lord for both. எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கும் மரித்தவருக்கு கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்து தாமே அவர் என்னவா இருக்கிறாருங்க? ராஜாவாக, அதிபதியாக, பிரபுவாக That's இருக்கிறார். why he's called to be the Alpha and the Omega. அதனால நாம் பரிசுத்த வேதம் சொல்றது அவர் ஆல்பா, அவர் ஒமேகாவாக இருக்கிறார். Before the foundation of the earth was laid, he was lived. உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பே கர்த்தர் உயிரோடு இருந்தார். Hallelujah. ஹalleluya. It is not an accidental God. இந்த தேவனானவர் தற்செயலான தேவன் அல்ல. People have a bad portrait about our Lord. ஒருவேளை சில ஜனங்களுக்கு கர்த்தரை பற்றி அறியாமல் ஒரு செய்திகள் இருக்கலாம். So sad, ஓ பாவமாச்சே, crying, பாருங்க அவர் சிலுவையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு மரித்திருக்கிறார். weeping. அவர் அழுது கொண்டிருக்கிறார். Still they are hung him on the cross of Calvary in their neck. இன்னும் சிலர்கள் பாத்தீங்கன்னா இயேசுவானவரை என்னதுங்க மரித்து போனது போலவே அவருடைய சிலுவையில் அவர் கழுத்திலேயே போட்டுக் Many கொண்டிருக்கிறார். organizations and institutions have made him still like a hung person. இன்னும் நிறைய ஸ்தலங்களை நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவானவரை சிலுவையிலிருந்து இறக்காமல் இன்னும் அவர் செத்து போனது போல அப்படியே தொங்கி நிற்கிறதை போல நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கூட நீங்க But பாத்தீங்க. my Bible says ஆனா வேதம் சொல்லுகிறது he is already overcome. அவர் அவை எல்லாவற்றும் மேலே புரண்டோடி வந்திருக்கிறார். For living and dead, அவர் மரித்து போனவர்களுக்கும் உயிரோடு he இருக்கிறவர்களுக்கும் is a God. அவர் தேவனாகவே இருக்கிறார். Even the person who lived like a Lord before, பாருங்க, இதுக்கு முன்னால வாழ்ந்த அரசனை போல் இருந்தவர்களுக்கும் he is the Lord. அவர்தான் என்னவா இருக்கிறாருங்க? தேவனாக இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. It is very important to understand இது மிகவும் முக்கியமானது, நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதா. that Jesus is not an ordinary man. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல. He is a different person. அவர் ஒரு வித்தியாசமானவர். He is not like what you think. அவர் நாம் யோசிக்கிறது போல சிந்திக்கிறது போல அல்ல. He is not like what you expect him to be. நீங்கள் எதிர்பார்க்கிறது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அல்ல. That's why he says it's not your ways, my ways are different. அதனால தான் நாம் எரேமியால வாசிக்க கேட்கிறோம், உன்னுடைய வழிகள் அல்ல என்னுடைய வழிகளை அவைகளை நான் செய்ய And he முடியும். says I am the way, I am the truth, and I am the life. அதனால தான் கர்த்தர் யோவான்ல வாசிக்க வந்து நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன் And என்று. there's only one man who qualifies ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் அந்த உன்னதமான ஸ்தானத்துக்கு அவர் பாத்திரதாராக on the இருக்கிறார். surface of the earth, உலகத்தின் தோற்றத்துல that he is a God for living and dead also. அவர் மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவருக்கு அவர்தான் தேவனாகவே If there is இருக்கிறார். any other religion speaks about, ஒருவேளை வேற ஏதாவது மதங்கள் அவைகளை பத்தி பேசினால் please come and tell me. நீங்கள் வந்து தயவு செய்து சொல்லுங்க, I'll correct myself. எங்களை நாம் சீர்திருத்திக் But my கொள்வோம். Bible says, ஆனா வேதம் and சொல்கிறது you should believe it. நீங்கள் அவைகளை விசுவாசிக்கணும். Even for the living is God. பாருங்க, மரித்து போனவர்களுக்கு அவர்தான் தேவன், Even for your dead. அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அவர்தான் என்னவா இருக்கிறாருங்க? தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Put your hands together. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். The next thing. அடுத்து ஒரு தலைப்பு, Jesus ensures கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கை தருகிறார். his name is exalted. அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. And his name is a pin code in all the places. அவருடைய நாமம் தான் எல்லாவற்றுக்கும் ஒரு பின்கோட் போல் இருக்கிறது. That's why he resurrected. அதனால தான் அவர் உயிரோட எழுந்தார். Writing address is not important. பாருங்க, ஒரு அட்ரஸ் விலாசத்தை எழுதுவது ரொம்ப பெரிய விஷயம் அல்ல. Pin code is very நீ important. எந்த ஸ்தலத்துல இருக்கிறன்றது பின் கோடுல தான் அது இருக்கிறது. The Bible says வேதம் சொல்கிறது he is a God அவர் தேவனாக in இருக்கிறார். heaven. அவர் பரலோகத்திலும் He is a God அவர் தேவனாக இருக்கிறார். on earth. பூலோகத்திலும் And it was only one place ஒரே ஒரு இடத்துல மற்றும் he did not enter. அவர் இன்னும் பிரவேசிக்கவில்லை. So his death, அவருடைய மரணத்தின் மூலமாக he purchased a pin code. பாருங்க, அந்த இடத்தை கூட மரணத்தை கூட அவர் அப்படியே அவருக்கு விலை கொடுத்து Where he did வாங்கிட்டார். not enter, அவர் பிரவேசிக்காத வேளையில he entered. அவர் என்ன பண்ணாங்க? பிரவேசித்தார். The book of Philippians, பிலிப்பியர் என்ற புத்தகத்துல chapter 2. 2ஆம் அதிகாரம் Read 8, 9, 10 for me. 8, 9, 10 வசனத்தை நீங்கள் வாசிக்க The book கேளுங்கள். of Philippians, பிலிப்பியர் புத்தகம் chapter 2, 2ஆம் அதிகாரம் 8, 9, 10. 8, 9, 10 வாசிங்க. Quickly, sister. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு ஆஹா. மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாம் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர்
பூதலத்தோர் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் ஆஹா பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். In English it says, ஆங்கிலத்தில் எப்படியாக at சொல்கிறது? the name of Jesus, பாருங்க, இயேசுவின் நாமத்தினால் every knee should bow of things in heaven பாருங்க, எல்லாரும் முழங்கால் எப்படி படுவாங்களா? வானத்திலும் சரி, and in earth, பூமியிலும் சரி, and things under the earth. பாருங்க, பூமியின் கீழே இருக்கிறதும் சரி. What is under the earth? பூமி கீழே இருக்கிறது என்னது? Who is living there? யார் அங்க வசிக்கிறாங்க? Who is going to reside there? அங்க யார் இருக்க போகிறாங்க? Eternal darkness, பாருங்க, நித்திய இருட்டு, eternal death. நித்திய மரணம். It is under the earth, the Bible teaches. வேதம் சொல்றது பூமியின் கீழே இவைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். Jesus made himself a mind. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு மனதுள்ளவராக Even மாறினார். I'll go there also. நான் அங்கேயும் Even போவேன். I'll make my name pin code. என்னுடைய நாமத்தை விசாலப்படுத்தும்படியாக நான் I will எப்படி போவேன்? tremble them. நான் அங்க போய் பயமுறுத்துவேன். When the devil comes in our churches, பாருங்க, சில நேரத்துல பிசாசுகள் ஓட்டும்படியாக பிசாசுகள் வரும்போது we tell them, அவங்களுக்கு நான் I'll சொல்றோம், pull you from the hell. பாருங்க, உங்களை பாதாளத்துல கூட இழுத்து வருகிறோம். I have the power to send you back there. மறுபடியாக தேவன் தந்திருக்கிற வல்லமை உன்னை மறுபடியும் அந்த இடத்துக்கு அனுப்புவோம். What authority? எந்த அதிகாரத்தை இவைகள் சொல்கிறோம்? According to Philippians பிலிப்பியர் புஸ்தகம் chapter 2, 2ஆம் அதிகாரம் 8, 9, 10. 8, 9, 10 வசனம் இப்படியாக சொல்கிறது. Last week a girl came. பாருங்க, கடந்த வாரத்துல ஒரு பெண்மணி வந்தாங்க. Maybe she's 12, 13, 14, I don't know. ஒருவேளை 12, 13 வயசு மட்டும் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். Pastor was dealing. பாஸ்டர் மூத்தவர் அவர் வந்துட்டு அதை பேசிக்கொண்டு Who are you? நீ யாருன்னு I'm a பாஸ்டர் grandmother, sir. அவன் திடீர்னு சொல்லிச்சு, நான் அந்த மகளுடைய பாட்டி, I come from Pollachi நான் பொள்ளாச்சில இருந்து வந்திருக்கிறேன். to visit my granddaughter. என்னுடைய பேத்தியை பார்க்கிறதுக்கு நான் What வந்திருக்கிறேன். business you have? ஊழியக்காரர் பார்த்து கேட்டாங்க, உனக்கு என்ன வேலை இங்க? I like her. எனக்கு அந்த பேத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது. She is my only granddaughter whom I love it. எனக்கு இந்த மகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. எனக்கு இருக்கிற ஒரே பேத்தி அவள்தான். And pastor said, பாஸ்டர் சொன்னாங்க, I'll command you. நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். If you be with her, மறுபடியாக இந்த மகளோட நீ இருந்தா I'll send you to the eternal darkness. நான் உன்னை நித்திய ஆக்கினியாக பாதாளத்துக்கு உன்னை அனுப்பி விடுவேன். If you want to see the demonstration, நீங்கள் இந்த வல்லமையின் காட்சியை நீங்க பார்க்க வாஞ்சித்தால் after church, please reside in the church. நீங்க சபை ஆன பிறகு நீங்கள் காத்திருந்து பார்த்து நீங்க போக They முடியும். show all kind of spirit demonstrations. அநேக வித்தியாசமான ஆவிகளை துரத்தப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. They are not speakers. நாங்கள் வெறும் பேசுகிறவர்கள் They are அல்ல, demonstrators. நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்கள். We can pull the spirit from hell. பாருங்க, பாதாளத்திலிருந்து ஆவிகளை வெளியே கொண்டு வருகிற இயேசுவின் நாமத்தில் And we can speak. அவைகளிடத்தில் நாம் பேசுகிறோம். That is the authority. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து Jesus இருக்கிற அதிகாரம். overcame கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார். in heaven, பரலோகத்திலும் on earth, பூலோகத்திலும் under the earth. பூமியின் கீழேயும் His authority reigned. அவருடைய ஆளுகை செய்து His கொண்டிருக்கிறது. pin code of the name established it. அவருடைய நாமத்தின் உச்சக்கட்டம் மகிமை பெற்றிருக்கிறது. That evil spirits will fear him. பாருங்க, எல்லா துராத்மாக்கள், துர்சக்திகள் அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறார்கள். He is powerful. அவர் வல்லமை உள்ளவர். Angels could not enter. பாருங்க, தேவ தூதர்கள் கூட அந்த இடத்துக்கு பிரவேசிக்க The முடியல. ministering angels of Jesus could not enter into the under the earth. பாருங்க, தேவன் கிட்ட ஊழியம் செய்கிற தேவ தூதர்கள் கூட இந்த பாதாளத்துக்கு அவர்கள் உள்ள பிரவேசிக்க முடியல. But Jesus went. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உள்ள He's பிரவேசித்தார். checking what's happening over here. இந்த இடத்துல இப்பொழுது என்னதான் நடந்து கொண்டிருக்க ஆண்டவர் As the பார்த்தார். early word said, பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது even போல for the dead, He's God. அவர் மரித்து போனவருக்கு அவர் என்னவா இருக்கிறார்களா? அவரே தேவனா. Even for the living, He's God. அவர் உயிரோடு இருக்கிறவங்க அவர் யார்? People who do not believe God, தேவனை விசுவாசிக்காதவர்களுக்கு அவர் who do தேவனா. not accept God, இதுவரைக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு I believe the King went down to see. பாருங்க, என் தேவனாகி கர்த்தர் அவர்களை சந்திக்கும்படியாக They பிரவேசித்தார். all would come in one accordance. ஒரு நாளைக்கு நிச்சயமாக அவர்கள் Oh, we should have believed this God. இந்த தேவனை நாம் We விசுவாசித்திருக்கிறோம். should have believed this greater King. இந்த ராஜாவை விசுவாசித்திருக்கிறோமே. We missed it. நாம் இவரை மிஸ் பண்ணிட்டோம். And that's why we are here. இவரை விட்டு தான் நாம் இங்க இருக்கிறோமே. But the King has come down. ஆனா இந்த ராஜா இப்பொழுது கீழே இறங்கி வந்திருக்கிறார்.
and I have a great opportunity உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். that to accept him, அவரை to ஏற்றுக்கொள்ளும்படியாக, believe him, அவரை to be நம்பும்படியாக, the part of the kingdom. பரலோகத்தின் ராஜ்யத்தினோட அங்கத்தினராக. That is our hope. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. That is why we say come to the pinnacle of Jesus. அதனால தான் எப்பொழுதும் சொல்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலயத்துக்கு பின்கோடுக்கு வாங்க. Without him, அவரே அல்லாமல் there's no place in heaven. நமக்கு பரலோகத்துல என்ன இல்லைங்க, ஒரு இடம் இல்ல. Hallelujah. ஹalleluya. Why did Jesus resurrect? ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்? To make a way for the Holy Spirit to live within us. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்யும்படியாக அவர் தாமே வழிவாசலை திறந்து When தந்தார். Jesus lived, பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களில் he was with us. அவர் நம்மோடு இருந்தார். He was with the disciples. அவர் சீடரோடு இருந்தார். He was not within us. அவர் வெளியே இல்ல. There's a difference. பாருங்க, நமக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. With us நமக்குள்ளே and in us. நமக்குள்ள For வாசம் many செய்யும் people, நிறைய ஜனங்களுக்கு Jesus is with them, பாருங்க, அவரோடு இருக்கிற வார்த்தை but பார்க்கிறோம், not within them. ஆனா அவருக்குள்ள இருக்கிற வார்த்தை அல்ல. The book of Acts chapter 2. பாருங்க, அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Read 33 and 34. 33 34 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே ஆஹா, உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுது அருளினார். தாவீது பரலோகத்தில் எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படையாக்கி போடும் வரைக்கும். Hallelujah. The Bible says go for 33 for me, brother. 33ங்க. அவர் No, enough. I want to just check. Being by the right hand of God நீர் exalted. எனது வலது பரிசத்திலே. No, thank you, brother. Time is less for us. Having received of the Father the promise of Holy Spirit. பாருங்க, வாக்குத்தத்தத்தை உரைத்த பிதானுடைய பரிசுத்த It ஆவியானவர். is a gift from the Father பாருங்க, பிதா சபைக்கு தந்திருக்கிற ஒரு ப்ராமிஸ். through Jesus. யார் மூலமாக கிடைச்சிச்சு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து That மூலமாக. He has shed for this. அவர் இதுக்காக அவர் That we மரித்தார். see and hear it. பாருங்க, இப்பொழுது இவைகளை நாம் கேட்கிறோம், பேசிக் கொண்டு இருக்கிறோம். That's what it is important, Holy Spirit. அதனாலதான் முக்கியமாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். We have to live in us. இந்த பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருக்க கூடாது, உள்ள இருக்கணுங்க. Not walking with Jesus, பாருங்க, நாம் வெளியே நடந்திருக்கிற இயேசுவை போல அல்ல. but Jesus in us. இயேசுவானவர் வெளியே இல்லைங்க, நமக்குள் வாசம் The செய்யணும். Spirit which rose Jesus again is the Holy Spirit. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரது உயிரோடு எழுப்பினது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். We are fear for all the dead spirits. பாருங்க, நாம் யோசித்து பாருங்க, மரித்து போன ஆவிகளுக்கெல்லாம் நாம் பயப்படுகிறோம். Something dark is roaming in my home. சில நேரத்துல சொல்லுவோம், என் வீட்டுல ஏதோ ஒரு இருட்டானது நடந்து கொண்டு Pastor, இருக்கு, please come to my home. எங்க வீட்டுக்கு வாங்க ஊழியக்காரனே. I don't know why people knock at my door at 2 a.m., 3 a.m. in the morning. சில நேரத்துல எங்களுடைய வீட்டுல நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலையில 2 மணி 3 மணி கூட வீட்டுக்கு வாசல்ல We are தட்டுவாங்க. in a deep sleep that time. அந்த நேரத்துல நம்ம ஆயிரந்த தூக்கத்துல இருப்பாங்க. 46, 47 days of fasting. 45 46 நாட்கள் உபவாசம். Our ornaments are disbalanced. நம்முடைய உள்ள இருக்கிற எல்லா கசைவுகள் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது In போல. that we have to pray. அதுல நாம் We ஜெபிக்கணும், have to fast. நாம் உபவாசம் We have எடுக்கணும், to read Bible. வேதத்தை You வாசிக்கணும். don't do anything. நாம் எதுவுமே செய்கிறது You இல்லை. go around the world. நாம் எல்லா இடத்துல திரிந்து You வருகிறோம். catch all your beautiful spirits inside you. நாம் என்ன செய்கிறோம்? அசுத்தாவியை நாம் பிடித்துக் கொண்டு But the Bible வருகிறோம். is teaching. ஆனா வேதம் You should சொல்கிறது, have Holy Spirit. நமக்குள்ள யாரை பிடிக்கணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். You're not catching Holy Spirit. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு You're சொல்றாங்க. catching your favorite spirits. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஃபேவரட் ஆவிகளை நீங்க பிடித்துக் That's கொள்வீங்க. why it can come even from Polachi also. அதனாலதான் வசனம் சொல்றது போல என்னங்க, பொள்ளாச்சியில இருந்து கூட பேய்கள் நம்ம They come பிடித்து from Kashmir also. காஷ்மீர்ல இருந்து கூட வராங்க. Even from Punjab it will come, be ready. பஞ்சாப்ல இருந்து கூட ஆவிகள் நம்ம வந்து From பிடிக்கிறாங்க. Calcutta also it will come. கல்கட்டால இருந்து கூட ஆவிகள் வந்து Before பிடிக்கிறாங்க. that, அதுக்கு முன்பாக receive Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியா கேட்டுக்கொள்ளுங்க. Speak with Him. அவரிடத்துல நீங்கள் பேசுங்க, Talk with Him. அவரிடத்துல உறவாடுங்க, Function with Him. அவரிடத்துல ஃபங்க்ஷன் பண்ணுங்க. That's the risen Spirit of our Lord. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரை எழுப்பினது ஆவியானவர். That is the grace of God. அதுதான் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. That is what Bible teaches. அதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. That is what resurrection is all about. இந்த உயிர்த்தெழுதலுடைய சத்தியமே இதுதான் காணப்படுகிறது. Hallelujah. ஹalleluya. To empower those who live for Christ. பாருங்க, ஒவ்வொரு மனுஷனையும் ஊக்குவிக்கும்படியாக ஆண்டவர் ஆவியானவரை தந்திருக்கிறார். To grace to reign in this life. இந்த
பூமியில இருக்கிற நாட்களை கர்த்தருக்காக எழுந்து The book பிரகாசிக்கும்படியாக of Romans 5:17 says, ரோமர் புஸ்தகம் 5:17 சொல்கிறது, He has given this life to reign. பாருங்க இந்த வாழ்க்கையை ஆண்டவர் நாம் பூர்ணம் கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை Many நியமித்திருக்கிறார். people are waiting for death. நிறைய ஜனங்கள் நாம் மரித்து போவேன் காத்து கொண்டிருக்கிறார். Christian people, கிறிஸ்தவ ஜனங்கள் they think அவர்கள் யோசிக்கிறாங்க, this life is for sufferings. ஓ இந்த வாழ்க்கை எவ்வளவு பாடு நிறைந்ததாக This இருக்குது, faith is for suffering. இந்த விசுவாசம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. Jesus did not die for that. பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு மரிக்கிறார். He died so that he would reign. பாருங்க கர்த்தர் மரித்தது எதுக்கு தெரியுமா? நீங்க மறுபடியாக உயிரோடு எழுந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாக. In sickness, நீங்கள் வியாதியில இருக்கிற வேளையில in health and wealth. பாருங்க எல்லா சுகவீனத்திலும் எல்லா சுகத்திலும் நீ ஆரோக்கியமா சேமமா But இருக்கும்படியாக. we are loaded with sickness and poverty. ஆனா அநேக நேரத்துல நாம் பலவீனமும் நாம் ஒண்ணுமே இல்லை என்ற ஒரு வாழ்க்கையில தான் போயிருக்கிறோம். We are loaded. நாம் அதனால Very நிரப்பப்பட்டிருக்கிறோம். sad to say, but we are loaded. பாருங்க நாம் ரொம்ப துக்கத்தோட சொல்றோம், அதனால தான் I நிரப்பப்பட்டிருக்கிறோம். can't. பாருங்க என்னால முடியல, I don't have money. என்கிட்ட பணம் இல்ல, I don't have good clothes. எனக்கு நல்ல துணிகள் இல்ல, I don't have good health. எனக்கு நல்ல ஒரு சரீரம் அல்ல. We talk to any Christian. நீங்கள் எந்த கிறிஸ்தவரிடத்துல நீங்கள் பேசுங்க, Always negative. எப்பொழுதுமே உங்களோட வாயில இருந்து நெகட்டிவ் வார்த்தை தான். Always debt-minded. எப்பொழுதுமே ஐயோ சாவரம் போல தோணுங்க. I'll tell them, நான் அவர்களுக்கு சொல்லுவேன், brother, why don't you buy a house? நான் சொல்வேன், ஏன் ஒரு வீடு நீங்க வாங்க கூடாது? My salary is not so much. என்னுடைய வாங்குற salary அவ்வளவு பொருளாக இல்ல. All negative. எல்லாமே நெகட்டிவா தான் பேசும். But God did not die for that. பாருங்க இந்த நெகட்டிவ் காரியத்துக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கல. He died அவர் மரித்த that நோக்கம் you would reign. நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக, Health and wealth. நீங்க சுகத்திலும் செல்வத்திலும் ஆளுகை செய்யும்படியாக, Sound mind. நல்ல தெளிவான புத்தி, Great minds. பெரிய ஒரு எண்ணத்தோட. Read it, sister. What Bible teaches? Let me. அல்லாமலும் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே ஆஹா. அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஜீவனை ஆளுவார்கள். He shall reign in life by one. பாருங்க ஜீவனை ஆளுவார்கள் கிறிஸ்து மூலமாக. Best gadgets. பாருங்க நம்முடைய பெஸ்ட் நமக்கு கேட்ஜெட்ஸ், போன், Best house. நமக்கு நல்ல வீடு வாசல்கள், Best vehicles. நமக்கு நல்ல வாகனங்கள், Good life. நல்ல ஒரு ஜீவியம். In English there's a saying. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை எப்படியாக இருக்கிறது? Good life. நல்ல ஒரு வாழ்க்கை. Good wife, good life. பாருங்க நல்ல ஒரு மனைவி இருந்தால் நல்ல வாழ்க்கையா இருக்கும். I hope you all are blessed with that. நான் நம்புகிறேன் நீங்க எல்லாருமே நல்ல கணவனோட மனைவியோட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. Most of them are married here. நீங்க நிறைய பேர் திருமணம் So ஆயிருக்கிறது. your faces shows that you are having a good life. சோ உங்களுடைய முகமே வெளிப்படுத்தி காமிச்சிட்டீங்க நல்லா இருக்கிறீங்களா, மௌனமா இருக்கிறீங்களா? But Jesus promises it. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு You உரைத்திருக்கிறார். have good in everything. உங்களுக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் ஆரோக்கியமா சம்பூர்ணமா இருப்பீங்க. It's your path how you choose it. நீங்கள் அதை எப்படி தெரிந்து கொள்கிறீங்கன்றது உங்க கருத்து. When you think negative, 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 நீங்கள் நெகட்டிவ் யோசிக்கும் போது it will be negative. அது கடைசியாக நெகட்டிவா தான் போய் முடியும். As Jesus said in Romans 5:17, பாருங்க ஏற்கனவே ரோமர் 5:17 சொன்னது the abundance of grace and of gift of righteousness shall reign in life by one through Jesus Christ. ஒருத்தர் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யும்படியாக, நீதிமான் ஆக்கும்படியாக, செல்வந்தராக இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். One life live for the fullest. பாருங்க ஒரே ஒரு வாழ்க்கை முழுமையாக வாழ்ந்து முடிங்க. Not for sinning, ஏதோ பாவத்துக்கு அல்ல, but reigning the name of the Lord, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக. which displeases God. பாருங்க தேவனுக்கு பிரியமாக இல்லாத விஷயங்களை Don't go there. அந்த இடத்துக்கு போகாதீங்க. Whatever reigns our Lord, எதெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதோ thank Him. அந்த விஷயத்துக்கு நீங்க Just நன்றி சொல்லுங்க. thank Him. ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே, Thank Him. நன்றி ஆண்டவரே. That is a resurrection. அதுதான் உயிர்த்தெழுதல் The சத்தியம். last thing we see, கடைசியான ஒரு விஷயத்தை He பார்க்கிறோம். guarantees the resurrection that all the believers who believes Him, பாருங்க நம்புகிற யாவருக்கும் கர்த்தர் நம்பிக்கை துவாரமாக இருக்கிறார். and He has a place in heaven. அவர் நமக்கு ஒரு இடத்தை பரலோகத்தில் The வைத்திருக்கிறார். book of 1 Peter, 1 பேதுரு புஸ்தகம் chapter 1. 1ஆம் அதிகாரம் Read 3 and 4 for me enough. 3-4 வசனத்தை வாசிக்க கேட்பாங்க. The book of 1 Peter, 1 பேதுரு 3, 4.
அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் ஆஹா. அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் ம். மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. ஆமென். 3 and 4 sister. 3-4 சிஸ்டர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். நீங்க எது படிச்சிருக்கீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். He reserved, I don't know what people reading, reserved a place in heaven for you in English. பாருங்க, ஆண்டவர் தாமே நமக்கு பரலோகத்துல ஒரு இடத்தை அவரு நியமித்து வைத்திருக்கிறாருன்னு இருக்கிறார். He has reserved a place. அவர் பரலோகத்துல நமக்கு என்ன பண்ணிருக்கிறாங்களா? ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், நியமித்து My வைத்திருக்கிறார். name is Joseph. பாருங்க, என்னுடைய பேரு ஜான். I purchased a place in heaven. பரலோகத்துல நாங்கள் ஒரு இடத்தை வாங்கி I இருக்கிறோம். purchased a place in heaven. பரலோகத்துல ஒரு இடத்தை நாம வாங்கி இருக்கிறோம். If you believe that, நீங்கள் அதை விசுவாசித்தால் your place, your name that is in heaven. உங்களுக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி That is கொண்டிருக்கிறார். what is Christian faith. கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை துவாரமே அதுதான். What is resurrection? இந்த உயிர்த்தெழுதலுடைய சத்தியம் What is Easter? ஈஸ்டர் என்றது என்ன? Is resurrection அவருடைய உயிர்த்தெழுதல் has மூலமா purchased a place for you in heaven. பரலோகத்துல உங்களுக்காக ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். That's why my Lord says, அதனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, the lords of nations, பாருங்க, பரலோகத்துல நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு, and I've preserved it for you. அந்த வாசஸ்தலங்கள் உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். If you would have not done it, அந்த இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தாத he would have இருந்தா not told you. நீங்க உங்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லிருக்க Why you மாட்டார். need to accept Jesus ஏன் இந்த இயேசுவானவரை நீங்க நம்பணும்? to have a place in heaven. நமக்கு பரலோகத்துல ஒரு நிச்சயமான ஒரு இடத்தை நியமித்து Put your hands together. கரங்களை தட்டி We will have a place in heaven. நமக்கு ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை பரலோகத்துல ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். Reserved it. அவர் முன் குறித்து He has ஆயத்தப்படுத்தி reserved it. அவர் முன் குறித்து ஆயத்தப்படுத்தி You do not need to worry. நீங்கள் எதை கொண்டும் நீங்கள் யோசிக்க வேண்டிய So அவசியம் what இல்லை. is this day? இந்த நாள் எப்படிப்பட்ட It is நாள்? a legal day இந்த நாள் ஒரு நியாயப்படுத்துகிற ஒரு நாளாக to இருக்கு. receive your document. இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள The வேண்டும். document is Jesus. இந்த டாக்குமெண்ட் என்றது கர்த்தராகிய இயேசு Having கிறிஸ்துவானவர். that document, இந்த இயேசுவானவரை வைத்துக்கொண்டு the moment you die here, நாம் இந்த பூமியில மரித்து போகிற அந்த the moment வினாடிகள், you die here, நாம் இந்த பூமியில மரித்து போகிற you வினாடிகள், depart from this world, இந்த உலகத்தை விட்டு முன்பாக போகும்போது you will be in heaven. நாம் பரலோகத்துல You will காணப்படுவோம். be in heaven. நாம் பரலோகத்துல If I'm காணப்படுவோம். absent here, நான் ஒருவேளை இங்க ஆப்சென்ட் ஆனா I'll be present with my Lord. நாம் கர்த்தர்கிட்ட பிரசன்ட் He has ஆயிருப்போம். reserved a place for me. காரணம் என்னது? நமக்கு நம்பிக்கை துவாரம் அந்த இடத்துல ஒரு இடம் வைத்திருக்கிறார். Great faith walkers are living there. பாருங்க, பெரிய விசுவாசத்தின் வீரர்கள் இப்பொழுது அந்த இடத்துல தான் இருக்கிறார்கள். Abraham is there, Isaac is there, Jacob is there, David is there. பாருங்க, ஆபிரகாம், ஐசேக், யாக்கோபு, தாவீது எல்லோருமே அந்த இடத்துல My இருக்கிறார்கள். father and pastor also is there. பாருங்க, என்னுடைய தகப்பனாகிய என்னுடைய ஊழியக்காரரும் அந்த இடத்துல தான் I'll இருக்கிறார்கள். be with him. கண்டிப்பாக நாமும் ஒரு நாளைக்கு அந்த இடத்துக்கு That போவோம். is this Easter is all about. இந்த ஈஸ்டர் ஆராதனை என்றது அங்க போய் நாம் If you have not போவோம். accepted our Lord, ஒருவேளை நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா this is the day to accept him. இதுதான் நேரங்க. Put your hands together. கரங்களை தட்டுவோம் ஆண்டவருக்கு. உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு அருமையான ஒரு சத்தியம். உண்மை எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் இட்ஸ் a beautiful text. ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரிக்கணும்? ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுபணும்? ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலியமாக அவர் என்ன வெளிப்படுத்துகிறார்? இந்த துவராய்களை நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா something very very great. ஒரு ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட், பட் நீங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணீங்க எனக்கு தெரியாது. பட் ஐ ட்ரூலி பிலீவ், என்னங்க, இங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்பிக்கை இல்லாத ஒரு நேரத்துல கர்த்தர் நம்பிக்கையை கொண்டு வந்தார். என்னங்க, நம்பிக்கை இல்லாத நேரத்துல when there were no hope, God brought hope. நான் ஏதேன் தோட்டம் என்ற ஒரு புஸ்தகத்தை பத்தி நான் வாசித்துக் கொண்டிருக்கிற வேளையில, ஆதாம் மரிக்க போகிற அந்த கடைசி வினாடியின் வேளையில சேத்துரையும் தன் மனைவியாக ஏவாளையும் அழைத்து
அந்த ஜீவ விருட்சத்தில் இருக்கிற அந்த செடிக்கிட்ட இருக்கிற அந்த தண்ணீரை கொண்டு வந்து என் தாகத்தை தீர்த்தால் நான் சுகமாயிடுவேன் சொல்லி அந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்குது. ஏனோக் என்ற இன்னொரு புஸ்தகத்திலும் அந்த பதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு தேவதூதன் அதை தடுக்கிட்டு அவர் சொல்கிறார், இல்ல, இந்த நேரம் சரியான நேரம் இல்ல, என்னோட நேரம் இன்னும் வரல என்ற வார்த்தை என்னதுங்க அந்த பதங்களை எழுதப்பட்டிருக்கிறது. சோ என்னதுங்க சேத்தும் மறுபடியாக ஏவாளும் தன் கணவராகிய ஆதாம் கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நமக்கு அந்த ஜீவ தண்ணீர் அவங்க கொடுக்கலன்னு சொல்லி சில நாட்களுக்குள்ளே அவர் மரித்து போனார்னு சொல்லி அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆதாம் என்ற கார்டன் ஆஃப் ஈடன் என்ற ஒரு புஸ்தகத்துல. ஆனா இவைகளெல்லாம் ஏன் பைபிள் ஆண்டவர் எழுதலன்னு பாத்தீங்கன்னா ஆண்டோட நோக்கமாக இருக்கலாம். ஜீவ தண்ணீர் என்னதுங்க சமாரிய ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் உட்கார்ந்து பேசுறாங்க. என்னட்டுங்க என்ன வார்த்தை பேசுறாங்க சமாரிய ஸ்திரீ கிட்ட? நானே ஜீவ தண்ணீராக இருக்கிற. ஜீவ தண்ணீர் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பூமிக்காக மட்டுமல்ல, வரப்போகிற உலகத்துக்கும் நமக்கு என்ன வேணுங்க? ஜீவ தண்ணீர். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் செத்துட்ட பிறகு கிருத்தியமாகவும் இல்ல சடங்காச்சாரியமாகவும் அடுத்த நாள் அப்படின்னா என்னதுங்க மறுநாளிலே இல்ல 3ஆவது நாள்ல நீங்க ஏதோ ஒரு நாளை வைத்துக் கொண்டு அவனுக்கு பால் எடுத்து போய் நம்ம ஊத்துறோம். என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை அவங்க பூமியில இருந்த நாள்ல டீ காபி குடிக்கலப்பா, பால் குடிக்கல, ஆனா நீங்க போர்ஸ் பண்ணி அவங்க வாயில ஊத்துறீங்க தானே, நீங்க குடிச்சே ஆகணும். அவங்க உள்ள படுத்து துப்புவாங்க, டேய் நான் உயிரோட இது குடிக்கல நானு, இப்ப எடுத்து பால் ஊத்திட்டு இருக்கிறேன். சடங்காச்சாரம். காரணம் என்னது? அவர்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லா இல்ல புஷ்டியா இருக்கணும்னு சொல்லியா எதுக்கு நீங்க பாலை ஊத்துறீங்க? என்னங்க சடங்காச்சாரமா? சார் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? 1000 பொய்களை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு, அது ஒரு 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 வழி தானே. நான் 1000 வாட்டி பொய் சொல்லி எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த வார்த்தை அப்படிதான் போச்சு. ஆனா கடைசியில் என்ன ஆச்சுங்க? 1000 பொய் சொல்லி அப்படின்ற வார்த்தைங்க. ஆக்சுவலி உண்மையா பாத்தீங்கன்னா 1000 செருப்பு தேயினமா, அதுக்கு பிறகுதான் கல்யாணமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 1000 வாட்டி அந்த வீட்டுக்கு போய் என்ன பண்ணாங்க, எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது வாங்க கட்டிக்கங்க, எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கு கட்டிக்கங்க. பட் இது பால் ஊத்துறது தண்ணி ஊத்துறது நீங்க பாத்தீங்கன்னா they're expecting அடுத்து அட்லீஸ்ட் நான் இருக்கணுங்க, மென்மையா இருக்கணும், நல்லமா இருக்கணும். இந்த வார்த்தை தாங்க ஜீவ தண்ணீர் என்ற வார்த்தை. உனக்கு இந்த உலகத்துல கிடைக்காத ஒரு சப்ஸ்டன்ஸ் அடுத்த உலகத்துல உனக்கு என்னங்க நிச்சயமாக உனக்கு கிடைக்கணும். ஏன்னா மற்ற எல்லா புஸ்தகத்தின் துவாரத்துல நீங்கள் வாசிக்க கேட்டால், ஒருவேளை நீங்க குரானை நீங்க வாசிக்க கேட்டாலும், ஒருவேளை நீங்க கீதங்களை வாசிக்க கேட்டாலும், மற்ற சொல்லப்படுகிற மேன்மையான புஸ்தகங்களை நீங்க வாசிக்க கேட்டாலும், இந்த பரிசுத்த வேதத்தை சொல்கிறது நான் மரித்தேன், சதா காலத்துக்கு உயிரோடு இருக்கிறேன். நீங்க வெளிப்பாடு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17-18 நீங்க கேட்கும் போது ஆண்டோடைய வசனம் சொல்கிறது மரித்தேன் ஆனாலும் சதா காலத்துக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். So Jesus is in the heaven. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பாசத்தில் என்ன பண்றாருங்க? அவர் உட்கார்ந்து இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார் சொல்லிதான் அந்த பகுதிகளை நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த தோராயில நீங்க எப்படி தெரிஞ்சு கொள்கிறீங்க? இம்மீடியட்டா நீங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவானுடைய கதையில நீங்க பார்க்க போகும்போது அவர் உரைக்கப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை என்ன ஆயிடுச்சுங்க? நிறைவேறிச்சுன்னு சொல்லிதான் அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல கடைசியில பார்க்கும் போது ஸ்தேவானுக்கு எல்லாமே கல் இருந்து எல்லாமே அவரை சாவடிக்கிற நேரத்துல பிதாவின் பகுதியில வலது பாசத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்தார் வசனம் சொல்லுங்க. அவர் என்ன பண்ணாருங்க? நின்னுட்டு அவர் ஸ்தேவானை பார்த்து கொண்டிருந்தாரா, மிகுந்த அவளோடு ஸ்தேவானை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க கேட்கிறீங்க. ஆனா கிறிஸ்துவ ஆனவரை என்னதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும்னா 3 விஷயங்க. ஒண்ணு ஞானஸ்தானம், அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், 3வது ஆண்டவருக்காக என்ன பண்ணுங்க? பரிசுத்தமாக நீங்க வாழ்ந்தே ஆகணும். பரிசுத்தம் என்ற வார்த்தை தான் உங்களுக்கு என்ட்ரி லெவல்ங்க. என்னங்க நான் நேற்று தினம் வாசித்து கேட்கும் போது பிசாசானவன் லூசிபர் ஆனவன் இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் வித்தியாசமான கேரக்டரா, வித்தியாசமான நபரா, இல்ல 2 பேரும் ஒன்னான்னு சொல்லி பார்த்துட்டு என்னங்க ஒருத்தர் லைட் பேரர் லூசிபர் என்ற வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா பைபிள்ல யாருங்க? ஒளியின் தூதன், லைட் பேரர். சாத்தானன் சொல்றது பாத்தீங்கன்னா இருட்டுக்கு அதிகாரம் உள்ளவன். என்னங்க ஒருத்தர் லைட் பேரர், வெளிச்சத்தை உடையவன். ஒருத்தர் கேரக்டருங்க. சாத்தான் என்ன வார்த்தைங்க? இருட்டு. இந்த சேட்டன் என்ற வேர்டு பாத்தீங்கன்னா எபிரேயர் வார்த்தை.
அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில வெறும் இருட்டு, அந்தரங்கம், நாங்க பயங்கரமான விவாதங்கள் இருக்கும். நீ வெளிச்சமாக இருந்தாலே கூட கடைசியாக நீ எங்க போய் சேர்ந்த தெரியுமா? இருட்டு உலகத்துடைய அதிபதி. அதுதான் பைபிளுடைய வசனம் சொல்கிறது. நான் அவர் மரணத்தையும் பாதாளத்துடைய திறவுகோலும் உடையவராக மாறிட்டாரு. மரணம் ஒரு யூனிக் ஃபிகராக, பயங்கரவாதியாக அவன் இதுவரைக்கும் பிரசண்டா இருக்கிறான். நீங்க நினைச்சுக்காதீங்க மரணம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மரணத்தை ஜெயிப்பவர் ஒருத்தர் நாமத்தில் அசைவாடி கொண்டார். ஒரு விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ஏற்றுக்க போகிற வாசலாக அந்த வழியில ரொம்ப ஆரவாரத்தோட நடந்து கொண்டு போனோம். ஆனா கர்த்தர் நம்மை நிக்க வைத்தார். அதுதான் அந்த சிலுவையின் காட்சினா, ஸ்டாப் இட், நோ மோர் கோயிங் ஃபார்வர்ட், முன்னால போவாத, ஸ்டாப் இட். அவர் நிக்க வைத்து அவர் என்ன செய்தார் தெரியுங்களா? He brought a U-turn in our life. இப்போ நம்ம எங்க நடந்துட்டு இருக்கிறோம்? ஏசப்பாக்குள்ள நடக்கிறோம். We had a choice. நம்ம எல்லாருக்கும் என்ன நடந்து தெரியுங்களா? ஒரு சாய்ஸ். நாம அந்த சாய்ஸை தெரிந்து கொள்ளலாம். ஆனா God gave us a beautiful life கொடுத்தார். இன்னைக்கு நாம இங்க இருக்கிற எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு U-turn நடக்கிறோம். நமக்கு தெரியாத ஒரு உலகம் பரலோகம். நிச்சயமாக அந்த பரலோகத்துக்கு நாம் எல்லோருமே நம்ம ஆகுவாங்க, ஆயத்தப்படுவோம். நியாய தீர்க்கிற வரைக்கும் நம் பரலோகம் என்ற கான்செப்ட் கிடையாது. வெளிப்பாடு 20:11 நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய வெள்ள சிங்காசனத்தை கண்டேன், அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அப்பொழுது வானமும் பூமியும் ஒரு சமூகத்திலிருந்து அகன்று போனது, அதுங்களுக்கு இடம் காணப்படவில்லை. அப்பொழுது புஸ்தகம் திறக்கப்பட்டது, ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. நாங்கள் இவைகளெல்லாம் பார்க்க போகும்போது அவருடைய கிருத்தியத்துக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளித்தார். இது வசனம் எல்லாம் போய் முடியும். இது 2வது மரணம். நாங்க ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டோம், நாங்க காணப்படாதவன் எவனும் அவனும் அக்கறை கடலை விடுவார்னு சொல்லி 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை முடிக்கும். ஆனா 21 நீங்க வாசிக்க கேட்கும்போது ஆண்டவருடைய வசனம் வேற மாதிரி கொண்டு போக. The design of the word is different. என்னதுங்க? அப்பொழுது நான் என்னதுங்க? புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். இங்கதான் ஸ்டார்ட் ஆகிறாங்க. சோ நமக்கு என்ன இருக்கு தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்குதுங்க? பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு பாஸ்டர் சொல்லும்போது ஒரு வார்த்தை ரொம்ப யூனிக்கா சொன்னாரு. என்னங்க? பரலோகம், பூலோகம், பாதாளம். இப்போ லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்கிற சயின்ஸ் உடைய நீங்க அந்த வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா என்ன தெரியுங்களா? சூரியனுடைய சர்ஃபேஸ் காட்டிலும் பூமியோட நடு பகுதி பல 1000 மடங்கு, லட்சம் மடங்கு இன்னும் அனலா இருக்கு. நான் மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். சூரியனுடைய சர்ஃபேஸ், சூரியன் இருக்குது இல்லைங்களா, அதோட மேல இருக்கிற பகுதியை காட்டிலும் வெப்பமானது பூமியோட நடு பகுதி என்னவா இருக்குதுங்களா? அதிகமாயிட்டு இருக்குது. அதுதான் இந்த பூமியானது இப்போ அதிக வெப்பத்தோட போகுதுங்க. அதோட பிளாட்டோஸ், அதனால தான் பூமி அதிர்ச்சி. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ், அதுக்குள்ள இருக்கிற ஃபார்மேஷன் வெளியே வரும்படியாக அதை யோசிக்குதுங்க. பட் நாம் சயின்ஸ் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா பைபிளை யோசிக்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு கர்த்தர் என்னதுங்க அந்த இடத்தை, விசேஷமான இடத்தை வைத்திருக்கிறார். என்னை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அந்த இடத்துல நான் அனுப்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நான் என் அருகாமையை நான் வைத்துக் கொள்கிறேன். விசுவாசிக்கிறவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலியமாக அவர் உன்னை அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய உயிர்த்தெழுந்தது மூலியமாக நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், நான் சொன்ன வார்த்தை இதுவரைக்கும் உன்னை காப்பேன்னு சொல்லி அவர் உன்னை கைப்பிடித்துக் கொண்டு உன்னை என்னதுங்க பரலோகத்துக்கு மறுபடியாக அழைத்து சொல்லும்படியாக மிகுந்த ஆவலோடு இருக்க கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். உற்சாகமாக thank you Lord, I have a safe place. எனக்கு ஒரு நல்ல இடத்தை வைத்து இருக்கிறீங்க. அந்த இடம் ஆண்டவருடைய மடியாக இருக்கிறது. ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி மறந்துட்டா கூட நான் உன்னை ஒரு பொழுதும் மறக்க மாட்டேன். தகப்பனானவன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமப்பதை போல் இதுவரைக்கும் ஆண்டவர் நம்ம நினைக்கிறாங்க நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். So God is there to sustain you. ஆண்டவரை கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். It's time for an offering. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நேரம். Anything is there to read? Announcement? ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் ஆல் பீப்புள் who sang. பாடுனவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. நாங்க எப்படி தட்டுங்க? உயிரை குத்த பாடி இருக்கிறாங்க. Thank you so much. Wonderful, wonderful. ஒருவேளை உங்களுக்குள்ள பல உங்களை பார்த்து யாராவது சிரித்தாரோ நினைத்தால் அதை நீங்கள் அடிக்கல்லாக வைத்துக் கொள்ளுங்க. நாங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் எங்களை சிரிச்சு தான் இந்த இடத்துக்கு அனுப்பினாங்க, இவங்களாம் பாடுவாங்களான்னு சொல்லி. ஸோ அந்த கோஷ்டி தான் இன்னைக்கு இந்த கோஷ்டியா நாங்க மாறிட்டு இருக்கிறோம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களையும் ஒரு காலத்துல வரை 7 பேர் பாடிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு 22 பேர் பாடுகிற அளவுக்கு சபையை மாறிட்டு இருக்குது.
இன்னும் வரப்போகிற அளவுக்கு இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க. சோ நீங்க தாமதித்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச். அது மட்டும் இல்லாத குட் ஃப்ரைடேக்கு ஸ்பான்சர் பண்ண ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் தேங்க்யூ சோ மச். நீங்க இல்லைன்னு சொன்ன அந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நாங்க 12:30 தான் பிளான் பண்ணோம், பட் 2:30 வரைக்கும் அது போச்சு. சோ கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி நன்றி. உடைய கரங்கள் ஆண்டவர் 30, 60, 100 வானத்தின் பலகணிகளாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிதான் நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்துல சகோதரர் ஜான் ரவி அவர்கள் வந்து சர்ச்சுடைய டோர்களை பாலிஷ் பண்ணாருங்க. தேங்க்யூ சோ மச். சிஸ்டர் சஷி ரெபிகா அவர்கள் இந்த காலவேளையில கம்யூனியனுக்காக அவர்கள் ஒரு 1000 ரூபீஸ் தந்திருக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச்ங்க. சோ வாரத்தின் கூட்டங்கள் இந்த வாரம் டியூஸ்டே நம்முடைய வஞ்சிக்கொடி சிஸ்டர் வீட்டுல கூட்டம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. வேலைக்கிழமைங்க நம்முடைய லூர்தாமா வீட்டுல இருக்கோம். வெள்ளிக்கிழமைங்க ஃப்ரைடே நம்முடைய புதுசா வருகிற நம்முடைய ஷாம் பானு மத்தியோருடைய வீட்டுல வந்துட்டு தும்லூர்ல வந்துட்டு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை விசேஷத்துல உங்களை ஆசீர்வதிப்பா. சோ செவ்வாய்க்கிழமை நம்முடைய சிஸ்டர் வாஞ்சிக்கொடி வீட்டுல இருக்கும், வேலைக்கிழமை நம்முடைய லூர்தாமா வீட்டுல இருக்கும், வெள்ளிக்கிழமை தும்லூர்ல நம்முடைய ஷாம் பானுடைய வீட்டுல இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்பீக்கர் மினிஸ்ட்ரிக்காக சிஸ்டர் ஆல்போன்சா காளிதாஸ் அவர்கள் ஒரு 1000 ரூபீஸ் தந்திருக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச். கர்த்தர் உங்களை மென்மேலாக உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக நாம உயர்த்துறாங்க. ஆண்டவரே இந்த காணிக்கை 30, 60, 100 வானத்தின் பலகணிகளாக நீங்க ஆசீர்வதி. ஜீசஸ் நேம் we pray. ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமா, சாவை வென்றவர் என் ஜீவனா, சர்வ வல்லவர் என் நிஜமான, சாவை வென்றவர் என் மனவாள. ஆஹா இது அதிசயம் தானே, ஓ இது உண்மையும் தானே, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் சொந்தமா, சாவை வென்றவர் என் ஜீவனா, சர்வ வல்லவர் என் நிஜமான, சாவை வென்றவர் என் மனவாள. கண்டு கொண்டே ஒரு புதைய ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டே ஒரு புதைய பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் உயர்ந்து சொல்லுங்கள் என் ஜீவனா, சர்வ வல்லவர் என் ஜமான், சாவை வென்றவர் என் மனவாள. சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதையா, சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பைகளெல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பைகளெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமனா, சாவை வென்றவர் என் ஜீவனா, சர்வ வல்லவர் என் நிஜமான, சாவை வென்றவர் என் மனவாள. ஆஹா இது அதிசயம் தானே, ஓ இது உண்மையும் தானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் சொந்தமனா, என் ஜீவனா, சர்வ வல்லவர் என் நிஜமான, சாவை வென்றவர். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காக வாழ்வதுதான், என் வாழ்வின்
சபையாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ராமோஷனுக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க தயவுசெய்து எழுத நிற்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். Thank you, Father. Thank you, Jesus. Thank you, ஆண்டவரே. Thank you, Lord. Thank you. ராபோஷத்துக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க தயவுசெய்து கீழே இறங்கி வரும்படியாக கேட்டுக்கொள்ளுங்க. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைகளும் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, வரும்போது குறைகளும் மாறுமே.
Hallelujah, ஆண்டவரே. Thank you, ஆண்டவரே. நீங்க இல்லாத
நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாதத்துல எங்களுக்கு கிடைக்கப்படுகிற அந்த 3வது ராபோஜன வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எவ்வளவு பாக்கிய பெற்றவர்கள், எவ்வளவு ஸ்லாக்கிய பெற்றவர்கள் தான். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீதி வலது கருத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய அப்பங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. We thank God, we thank God, we thank God, we thank God. நமக்காக பிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறது. We thank God, just thank God. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Just thank God. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. It belongs to God. It's not about a man. ஒரு மனுஷனை பத்தியும், ஒரு ஸ்தாபகத்தை பத்தியும், ஒரு சபையை பத்தியும் அல்ல. It's about God. Thank you, Father. Thank you, ஆண்டவரே. உங்களுடைய கிருத்தியத்துக்காக நன்றி, உங்களுடைய செய்கைக்காக நன்றி. சுகமானே நம்முடைய தழும்புகளால் நான் சுகமடைந்தேன் தகவல். என்னுடைய முன்பிதாக்கள் மன்னாவை சாப்பிட்டு மறித்து போனாங்க. ஆனா நீங்க தருகிற ஜீவ அப்பமோ என்றென்றைக்கு நாங்கள் உயிர் வாழ்கிறோம் தகவல். பிதா, குமார், பரிசுத்தாவியருடைய நாமத்தினால இந்த அப்பத்தை நாங்கள் பிற்று ஆசீர்வதிக்கிறோம் தகவல். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகவல். புசிப்போங்க. பாத்திரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துவாங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அவர் காட்டிக் கொடுக்கப்படுகிற அந்த இரவேளையில தம்முடைய சீடர்களை அழைத்து அவருடைய பாதங்களை கழுவி அதுக்கு பின்பு அப்பத்தை தந்தார். வாங்கி புசிங்கள், இதனுடைய சரீரமாக இருக்குது என்றார். அதுக்கு பின்பாக அவர் திராட்சை ரசத்தை தந்து, நான் உங்களிடத்தில் ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறேன். ரத்த சிந்தல் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. அவர் ஒளியில் இருப்பதை போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவத்தை நம்மை நீக்கி சுத்திகரிக்க ஏதுவாக இருக்கிறது. நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமாக நம்மை நாம் வஞ்சுக்களாக இருப்போம். அவருடைய சத்தியம் நமக்குள் இராது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நம்மை மன்னிக்க என்னவா இருக்கிறாருங்க? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மன்னிக்கப்பட்ட ஜனங்களை நீங்க கொண்டு வந்ததுக்காக நன்றி. அவர்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறான் தகப்பனே. தேங்க்யூ ஆண்டவரே. அந்த சிலுவையின் காட்சி நாங்க மறக்கல, சிலுவையின் நேரத்தை நாங்க மறக்கல. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, விசேஷமாக ராஜா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நீங்கள் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த ராபோஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையார் யாவரும், சபையார் யாவரும், சபையார் யாவரும் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, எங்களுக்கு தந்த அந்த விடுதலைக்காக, எங்களுக்கு தந்த சுதந்திரத்துக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. நாம் யாவரும் பானம் செய்வோம். நம்ம எல்லோருமே ஆண்டோடைய சமத்துல எழுந்து நிற்போங்க. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. Thank God, thank you Lord. உடையவா கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்துவோம். ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நம் தாழ்வில் நினைத்தவரை துதிங்கள். அவருடைய கிருபை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவி, கடைசி வார்த்தையின் ஆவி உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்கள் தொட்டதுக்காக வானத்துக்கு நேராக உங்க இரு கரங்களை உயர்த்துங்க. Tell God what God has done in you. உயர்த்துங்க, உயர்த்தி சொல்லுங்க, உயர்த்தி சொல்லுங்க. I surrender God. இந்த காலவில் என்னை நான் சரண்டர் பண்றேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை சரண்டர் பண்றேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையை சரண்டர் பண்றேன் ஆண்டவரே. என் ஜீவியத்தை சரண்டர் பண்றேன் ஆண்டவரே. ரபந்தரபோ ஷேவி ரமஸ்தர நான்திரேகித ராங்கியரதரபா. We thank God for what you have done on the cross of Calvary. Thank you Jesus, thank you Jesus, thank you ஆண்டவரே. எங்களை மீட்டு எடுத்ததுக்காக நன்றி, எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி, எங்களுக்கு நம்பிக்கை நீங்க தந்ததுக்காக நன்றி, கிருபையை அழைத்ததுக்காக நன்றி. என்னை ஆண்டவர் ஒரு பாவி அல்லாமல் இன்னைக்கு நீதிமானுடைய சபையில எங்களை நினை நாட்டியதுக்காக நன்றி ராஜா. இனி வியாதி இயேசுவின் நாமத்தினால ஒரு தேவ பிள்ளைகளை தொடக்கூடாது தகவனே. ரத்தைக்குள்ள நீங்கள் மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா வியாதி தூதர்களை கடைஞ்சு கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. எல்லா சீதோஷங்கள் மாற்றப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, பூமி மேல மழை ஊற்றட்டும் இயேசுவின் நாமத்தினால.
ஒரு மழை ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தின் மழை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் பிரியமானவனே, உடைய ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு சொல்லி கரணத்தின் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. உற்சாகமாக உற்சாகமாக இது வாயில் ஆண்டவருக்கு துதி மாற்றி எழுதுங்க. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷையில பேசி துதிங்க. நவமான பாஷை பேசுங்க, நவமான பாஷையில பேசி துதிங்க. தீர்க்க தரிசன ஆவியோடையவர்கள் தீர்க்க தரிசனத்தில் வாக்கோட ஆண்டவர் துதிங்க. Thank you God, thank you God, thank you Honor, thank you Honor. பிசாசான வெட்கப்படுத்து, பிசாசான வெட்கப்படுத்து, பிசாசான வெட்கப்படுத்து, பிசாசான வெட்கப்படுத்து. எல்லா வியாதிகள் மறைந்து போக முடியாது நான் சொல்றேன். Thank you God, thank you Honor. இந்த காலவேளைக்காக நன்றி, இந்த காலவேளைக்காக நன்றி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ரத்தை கொண்டு நீங்கள் மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நான் பிரார்த்திக்கிறேன் ஆண்டவரே. இந்த மீதி வலது கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொண்டுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளம் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மறவாதிருப்பதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சவாசமும் நம்மோட சபையார் யாவரோட சதா காலத்துல நிலைத்து நிற்பதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்துல 5 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. தேவனுடைய நாமத்துக்கு கொடான கொடி நன்றி. இன்றைக்கு அவர்களும் நம்மோட ராபோஷனத்தை பங்கெடுத்திருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த வெனஸ்டேல இருந்து ரெகுலர் ஃபாஸ்டிங் பிரேயர் போயிட்டு இருக்கும். இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான டீ கீழே ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. டேக் யூ டைம். புதுசா வந்திருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை எல்ஷடாய் மிஷன் சபையின் குடும்பத்துக்குள்ள எங்களை வரவேற்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். விசாரிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.